ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு வாங்க சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போகிறோம். எங்கள் ஊர் குலதெய்வம் கோயிலில் திருவிழா. நாங்கள் 6 வருஷமாக போகவே இல்லை. எங்கள் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அத்தை எல்லோரும் எங்களை ஃபோன் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. எங்களை திட்டுவாங்க. ஏன்னா நாங்கள் அண்ணி இறந்ததுக்கப்புறம் போகவே இல்லை. அதனால் அப்படி இருக்கக்கூடாது, வரணும், போகணும், வாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் போன வருஷம் எங்கள் சித்தப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் மட்டும் போயிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் சித்தப்பா விடவே இல்லை, எங்களையும் வந்தே ஆகணும், ஏன் இப்படியே இருக்கீங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னைக்கு காலையில் கிளம்புறோன்னா நாள் நைட்டு வரைக்கும் விடலை. சித்தப்பா அத்தை எல்லாருமே வந்தே ஆகணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி போகலாம், பிள்ளைங்களும் வீட்லேயே இருக்கோம், வாங்க எங்கேயா போகலாமா அப்படின்னு சொல்லி என் பையனும் கூப்பிட்டான். என் பொண்ணு ஹாஸ்டலில் சென்னையில் இருந்தனால வரல. பையன், நான், எங்கள் அண்ணி பசங்க, அப்புறம் அண்ணி, அம்மா, அப்பா எல்லாருமே கிளம்பி போனோம். இந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா கடைசியாக எங்கள் அண்ணன் 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தோம். எப்போ வருஷம் திருவிழானா போயிடுவோம். ஆனால் இந்த 6 வருஷமாக நாங்கள் போகவே இல்லை. அதுக்கு முன்னாடி கடைசியாக நாங்கள் போனோமே, அப்போ அந்த திருவிழாவை எங்களுக்கு நினச்சாலே அவ்வளோ ஒரு திருவிழா அப்படின்னாலே அந்த தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா கடைசி நாள் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த கடைசி நாள் எங்கள் அண்ணன், நான், எங்கள் அத்தை பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் அத்தை பசங்களாம் நிற்கிறாங்க, அவங்க மருமக, அவங்க பேரன், பேத்தி, மகன் எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. திருவிழாவுக்கு எல்லோரும் 10 மணிக்கு தான் வந்தோம். எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மேக்கப் பண்ணிவிட்டு சாமி கும்பிட கோயில் கிளம்பியாச்சு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி அந்த திருவிழா அப்போ அவ்வளோ எங்கள் அண்ணன் ஓடி ஓடி எல்லாருமே ஊற்ற, எங்கள் அண்ணன் மேலே எல்லோரும் ஊற்ற அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த நாள் கிடைக்காது. அதனால் நாங்கள் போகிறதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் மஞ்சள் தண்ணி திருவிழா வரப்பெல்லாம் எல்லாருமே எங்கிட்ட சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நாங்கள் வராட்டினாலும் அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி செஞ்சது கடைசி அதுதான். அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே எங்களை பார்த்தாங்க. எங்கள் சித்தப்பா பொண்ணு, சித்தி இங்கே நிற்கிறாங்க பாருங்கள், சித்தி எல்லாருமே கிளம்பிகிட்ருக்காங்க வேகமாக கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. திருவிழாவை அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே சொன்னாங்க, அந்த தெருவே கண் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. எங்கள் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்தாலே நம்ம ஜாலியாக இருப்போம். 50 பேர் கிட்டத்தட்ட சொந்த பந்தம் எல்லாருமே வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், கேட்கவா வேணும். அவ்வளோ ஒரு கொண்டாட்டம், சரியான கொண்டாட்டம், பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த கோயிலுக்கெலாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் வருஷம் போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளேலாம் விட மாட்டாங்க. உள்ளே ஜென்ட்ஸ் தான் போய் கும்பிடணும், லேடிஸ்லாம் வெளியே நின்று தான் கும்பிடணும். அதுதான் இந்த கோயிலோட ரூல்ஸு. சரின்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு போயாச்சு. திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே சந்தில் தெருவில் எல்லாருமே பார்த்து எங்கள் அம்மா அப்பா கூட பேசுவாங்க. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் போவோம், எங்களுக்கு யாரையும் அவ்வளோவா தெரியாது. அப்போ எங்கள் கேட்பாங்க, இதான் உன் பொண்ணா அப்பா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், என்னம்மா எங்களெல்லாம், இது எங்கள் பெரியப்பா, என் அத்தை பையன் லேட்டாக வந்தான், நாங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் வந்தான். இது அவனோட பையன், பெரியப்பா பெங்களூரில் இருக்காங்க, ரொம்ப ஜாலி டைப்பு. அது அவன் ஒய்ஃபு. பாருங்கள், எப்போ வீடியோவில் எடுத்தாலும் கையை வச்சு மறைச்சிடுவா, காட்டவே மாட்டாள். கோயிலுக்கெலாம் போயிட்டு எங்கள் அத்தை பொண்ணு பாரு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன்னு என்னை திட்டுறா. மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கோயிலில் மாவிளக்கு எடுத்துகிட்டு மாவிளக்கு வேணுமான்னு என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் வைங்கப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. மாவிளக்கு ஒரு ஸ்பெஷல். அந்த கோயில் திருவிழாவில் செய்யும்போது அந்த மாவிளக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே வேண்டிட்டு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, மாவிளக்கு எடுக்கிறது எல்லாமே ஜாலியாக இருக்கும். அப்போ வேண்டி செய்வாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 11, 11:30 இருக்கும். எல்லோரும் கும்மி அடிச்சுட்டு எப்படி ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். அந்த திருவிழா அப்படின்னா அந்த நைட் ஃபுல்லாக தூங்கவே மாட்டோம். சொந்த பந்தம் எல்லாருமே அப்போ தான் வருவாங்க. முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருக்கும் அவ்வளோவா வீடுங்கள்லாம் இருக்காது. சொந்த பந்தம் அப்போதைக்கு வருவாங்க போவாங்க, அப்படி தானே. வீடெல்லாம் இருக்காதுன்னா இருக்கும். எனக்கு ஞாபகம் எல்லோரும் ஒரே வீட்டில் இருப்போம். எல்லாருமே ஒரே வீட்டிலேருந்து ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு போவோம். இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க. நம்ம திருவிழாவுக்கு போகும்போது
எல்லாருமே அவங்களும் ஊரில் தான் இருப்பாங்க, வெளியூரில் தான் இருப்பாங்க. திருவிழாவுக்கு வருவாங்க. வந்துட்டு திருவிழாவில் இருந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க. நம்ம போய் அவங்க ஒவ்வொருத்தராக பார்க்குற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் எல்லோரும் ஒரே இடத்துல இருப்போம், ஜாலியாக இருக்கும், பேசுவோம், செய்வோம். ஒரு சிலர் அப்படி தான் என்ன தானாலும் திருவிழானாலும் வந்துட்டாங்க, கூடவே தான் இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் தனியாக தான் இருந்தாங்க. நாங்கள் தான் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. எங்கள் அத்தை பிள்ளைங்களாம் அவங்களாம் அங்கே இன்னொரு அத்தை, இந்த அத்தை இல்லை, இன்னொருத்தவங்க, அது அம்மாவோட சொந்தங்கள் எல்லோரும் அத்தைங்க. அவங்களாம் அங்கே தனியாக வீடு கட்டிட்டாங்க. அவங்களாம் அங்கே இருந்தாங்க. அப்புறம் நான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி 12 மணிக்கு எப்படி ஜெயிச்சின்னு இருக்கு பாருங்கள். 12 மணி வரைக்கும் சாப்பிடவே இல்லை. சாமி கும்பிட்டோம். வர வழியில் பார்த்தா ஐயோ எங்கள் அத்தைக்கு அவ்வளோ பேர் தெரிஞ்சவங்க. எங்கள் அத்தை நின்று பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் என்னையும் பார்த்து என்கிட்டையும் பேசுகிறாங்க. எனக்கு தெரியவே இல்லை, யார் என்னானே தெரியல. உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து அத்தைகிட்ட கேட்பேன், அத்தை யார் அத்தை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அத்தை சொல்லுவாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் ஒரு ஜாலிங்க. திருவிழாலாம் ஒரு 6 வருஷமாக நாங்கள் என்ஜாய் பண்ணாதனால எந்தளவுக்கு சந்தோஷம் இருக்கும், இந்தளவுக்கு இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா மறந்துட்டோம், 6 வருஷமாக போகவே இல்லை. திருவிழா அப்படின்னாலே கடைசியாக எங்கள் அண்ணன் என் கூட இருந்து நாங்கள் என்ஜாய் பண்ணால் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். எங்கள் அத்தை பையன் அவன் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டு அடுத்து அவனுக்கு மாவிளக்கு எடுக்கணும்னு அத்தை சொல்லிட்டு வாங்க போகலான்ட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் சொன்னோம் 12 மணி ஆகிட்டு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் மாவிளக்கு எடுக்கலாம் அப்படின்னு. இவனை வான்னு அத்தை பையனை கூப்பிட்றாங்க. அத்தை ஃபேமிலி அந்த பையன் எங்கள் அத்தை பையனை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் அவன் வரல. நாங்கள் ஹோட்டலில் மதுரையிலேயே சாப்பிட்டோம், எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் சாப்பிடல, நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா நாங்கள் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அங்கேருந்து இன்னொரு அத்தை பையன், அவங்க மருமக, பேரன், பேத்தி எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதான்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம் சாப்பாடெல்லாம். நைட்டு 12 மணிக்கு என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். சாதம் தான், டிஃபன்லாம் கிடையாது. நம்ம வீடா அன்னதானம் போடுவாங்க. முன்னாடிலாம் அன்னதானம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் சித்தப்பா வீடு, அத்தை வீடு இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவோம். ஆனால் இப்போது ஒரு 10 வருஷமாக எத்தனை வருஷம்னு எனக்கு தெரிலங்க. இப்போ வந்து அன்னதானம் போடுறாங்க. அதனால் ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்திங்கன்னா 3 நாள் சமையல்லாம் செய்கிறதே கிடையாது வீட்டில் யாருமே. அங்கேயே 3 நேரமும் சாப்பாடு போட்டுருவாங்க. காலையில் டிஃபன் கொடுத்துருவாங்க, மத்தியானம் லஞ்சு, நைட்டுக்கு டின்னரும் கொடுத்துருவாங்க. ஜாலியாக வரவங்க கூட பேசிட்டு டீ காஃபி மட்டும் வீட்டில் போட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அப்படியும் பார்த்தா எல்லார் வீட்லேயும் சமைச்சு தான் வச்சுருப்பாங்க. மாவு இருக்கும், இட்லிக்கு வேணால் சாப்பிட்டு, ஏன்னா சாதம் நைட்டில் சாப்பிட்றவங்க விரும்ப மாட்டோம் மோஸ்ட்லிலாம். இங்கே பாருங்கள், சாதம் 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு அப்படியே சுட சுட ஆவி பறக்க வந்து வைக்கிறாங்க. நான் கொஞ்சோண்டு போதும்னு சொல்லிட்டேன். திரும்ப இன்னும் கொஞ்சம் வந்து வைக்கிறாங்க. ஐயோ போதுங்க, நான் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நைட்டு முட்டைக்கோஸ் பொரியல், அப்பளம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, அதுக்கப்புறம் பாயாசம். 3 நேரமும் சாதம் தான் இந்த தடவை போட்டாங்க. நொந்துட்டோம். ஐயோ 3 நேரம் 2 நேரமும் சாதம் போட்டாங்க. காலையில் டிஃபன் தான் கொடுத்தாங்க, 2 நேரமும் சாதம் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே போனனால சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டோம். செகண்ட் டேலாம் நைட்டு வந்து சும்மா அங்கே போகிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வீட்டில் எங்கள் அத்தை வீட்டில் வந்து தோசை, சாம்பார், சட்னிலாம் வச்சுருந்தாங்க. எங்கள் அத்தை பொண்ணு வீட்லலாம் சாப்பிட்டுக்கிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டே போய் சரி டேஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. கிராமத்து சமையல் திருவிழாவில் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். போன 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தப்போலாம் ஒரு நேரம் சாம்பார் சாதம் போட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து குஸ்கா, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி இது மாதிரி போடுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து 2 நேரமே நைட்டு வந்து டிஃபன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அப்படி கொடுக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வந்துட்டுருக்காங்க. எங்கள் பெரியம்மா பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போது 2-3 வருஷமாக ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. புது சாரீ தான் கட்டுவாங்க. திருவிழா அப்படின்னா இந்த இடத்துல நாங்கள் இப்போ எப்படி உட்காந்து ஜேன்னு பேசிகிட்டு இருக்கோம், அது மாதிரி எங்கள் பெரியம்மா உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக எல்லோரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ பெரியம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவங்கள யாராவது கைப்பிடிச்சி தான் கூப்பிட்டு வரணும். ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்கவே. லீவ் விட்டால் நாங்கள் பெங்களூர் போயிடுவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அம்மாவோட அக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் போச்சு. எங்கள் அத்தை இவங்க எங்கள் அப்பாவோட தங்கச்சி தான் எங்கள் அத்தை. அவங்களோட பொண்ணு தான் அவள். சிரிச்சிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அவள் எங்கள் அத்தை பொண்ணு. இது எங்கள் பெரியம்மா பொண்ணு. எடுக்காதுன்றா. பெரியம்மா அவ்வளோ அழகாக இருப்பாங்க.
இந்த ஸ்ட்ரோக் வந்தோடனே அவங்க ஆள் தோற்றமே மாறிட்டாங்க, நடக்க முடியல. பெரியப்பா அப்படி பார்த்துக்கிறாரு. நான் முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எங்கள் பெரியப்பா அவ்வளோ நல்லா பெரியம்மாவை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்ட்ரோக்கு வந்த பிறகு குழந்த மாதிரி அப்படி பார்த்துக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு வந்து மணி 1 மணி இருக்கும். 1 மணிக்கு எப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கோம் பாருங்கள், அரட்டை அடிச்சிட்ருக்கோம். எப்போவுமே வருஷம் திருவிழா அப்படின்னா இந்த திண்டு தாங்க. அந்த வீடு வந்து எங்கள் அத்தை இருக்காங்களே, அவங்க என்னோடய வீடு தான், மாமனார் வீடு. அந்த வீட்டில் தான் எங்கள் அத்தை பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் டீ போடுறா பாருங்கள். 1:30 மணிக்கு நாங்கள் எல்லாம் கதை பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்ருக்கோம். எங்கள் அத்தை பொண்ணு டீ போட சொல்லி அவள் தான் டீ போட்டுட்ருக்கா. இது அத்தை பேரன், இது எங்கள் அத்தை மருமக. அத்தை படுத்திருக்காங்க. அப்படியே எல்லாருமே பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்கலை. காலையில் விடிய காலெலாம் வந்து அந்த இது மிதிப்பாங்க பார்த்தீங்களா, அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, அது வேறு இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு நைட்டெல்லாம் ஒரே அரட்டை. நாங்கள் சொந்த பந்தம் எப்போவுமே அப்படி தான், சொந்தக்காரங்களாம் சேர்ந்தால் தூங்க மாட்டோம். கேட்கவே வேணாம். திருவிழா ரேடியோ சத்தம், வெடி சத்தம், இதில் எங்கெங்கே தூக்கம் வரும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒரு 3 நாள் இருந்தோம். அவ்வளோ சூப்பர். என் பையன்லாம் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணான். என் அண்ணன் பிள்ளைங்க நாங்கள் போகவே இல்லை 6 வருஷமாக. இந்த வருஷம் போனோம். அவன் கொண்டாடினது மாதிரி என் அண்ணன் பிள்ளைங்க இந்த தடவை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.